இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து காஃப் ரிஃப்ளெக்ஸ். அது வந்து ஒரு மாடிஃபைடான ரெஸ்பிரேட்டரி ப்ராசஸ். அதுல என்ன நடக்கும்னா ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேஷன் நடக்கும். இது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ரிஃப்ளெக்ஸ். காஃப் வந்து எதனால மோஸ்ட்லி வருதுன்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் வந்து இரிட்டேட் ஆச்சுனாலே வரும். அது மட்டும் இல்லாம வேற சில ஏரியாஸ் இரிட்டேட் ஆனாலும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கெனல். அது மட்டும் இல்லாம சில டிசார்டர்ஸ்னாலயும் காஃப் வரும். சச் ஆஸ் கார்டியக் டிசார்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர், பல்மனரி டிசார்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா சிஓபிடி கண்டிஷன், அப்புறம் வந்து தொராக்ஸ்ல டியூமர் இருக்கும். இதனால என்ன ஆகும்னா பிரஷர் வந்து அதிகமாகும். லாரிங்ஸ், ட்ரக்கியா, அப்புறம் பிரான்கை, லங்ஸ்ல. இதனால காஃப் வரும். இப்போ நம்ம வந்து மெக்கானிசம் ஆஃப் காஃப் ரிஃப்ளெக்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் காஃப் நடக்குமோ என்ன ஆகும்னா டீப் இன்ஸ்பிரேஷன் நடக்கும், அதாவது இன்னலேஷன் நடக்கும். இது தொடர்ந்து என்ன ஆகும்னா ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேஷன் நடக்கும். கிளாட்டஸ் வந்து அப்போ க்ளோஸா இருக்கும். இதனால என்ன ஆகும்னா இன்ட்ராப்ளூரல் பிரஷர் வந்து ரொம்ப அதிகமாகும். 100 mmHgக்கு மேல ஆயிடும். ஸோ கிளாட்டஸ் வந்து என்ன ஆகும்னா இப்போ சடனா ஓப்பன் ஆகும். ஸோ என்ன ஆகும்னா வேகமா வெளியில காத்து வரும். ஸோ இதோட சேர்ந்து இரிட்டேட்டிவ் சப்ஸ்டன்ட்டும் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கை விட்டு வெளியில போயிடும். தேங்க்யூ.